ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறேன். இன்றைக்கி எதுக்கு நான் ஊருக்கு போகிறேன்னா, ரேஷன் கார்டுக்கு 3000 பணம் கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட் வாங்குறதுக்காக அம்மா டோக்கன் வாங்கி வச்சுருக்காங்க. இங்கேருந்து நான் போயிட்டு கையில் வச்சு அந்த அமௌண்ட்டு தான் வாங்க போகிறேன். தொடர்ந்து நீங்கள் பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
சிதம்பரத்துலேருந்து இப்போ சேத்தியாத்தோப்புக்கு தான் வந்திருக்கேன். பெயிண்ட் ஷாப்க்கு வந்திருக்கேன். அப்பா வரும்போது ஒரு பாட்டில் ஃப்ரேமர் ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருந்தாங்க. வந்து இப்போ வாங்கி எடுத்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வீட்டில் ஒரு பழைய இரும்பு கட்டில் கிடக்கு. அந்த கட்டிலுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும். அதனால இப்போ நான் வந்து ஒயிட் கலர் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேமர் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் க்ரீன் கலர் பெயிண்டிங் வந்து கொடுப்பாங்க. ஒயிட் கலர் ஃப்ரேமர் வாங்க அப்பா மறந்துட்டாரு. அதனால இப்போ ஒரு பாட்டில் வாங்கி எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த கட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி தான் கிடக்கு. இங்கே இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கட்டில். அதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒயிட் கலர் ஃப்ரேமர் வந்து கொடுத்துட்டு 2 நாளைக்கு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ரீன் கலர் பெயிண்டிங் வந்து கொடுக்கணும். மெயினாக இங்கே நான் ஊருக்கு வர்றதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு 3000 அமௌண்ட் கொடுக்குறாங்க. அது வாங்குறதுக்கு தான் வந்தேன். ஆல்ரெடி டோக்கன் நேத்தியாக வாங்கி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அமௌண்ட் வாங்கணும். அது நான் கைரேகை வச்சா தான் வாங்க முடியும். இப்போ 2 கார்டை எடுத்துக்கிட்டேன். அம்மாவோட ரேஷன் கார்டு, என்னோட ரேஷன் கார்டு 2 டோக்கனும் எடுத்துக்கிட்டேன். அம்மா கொஞ்சம் கிச்சன் ஒர்க்காக இருக்கிறாங்க. நீ முன்னாடியே போயிட்டு க்யூவில் நில்லு, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் 2 ரேஷன் கடையும் வச்சுட்டு இப்போ க்யூவில் தான் நின்றுட்டு இருக்கேன். ரேஷன் கடையில் கூட்டத்தை பாருங்க, கூட்டம் வந்து நார்மலாக தான் இருக்கு. நேத்தியே அமௌண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுனால ஊரில் இருந்தவங்க எல்லாருமே நேத்தியே அமௌண்ட் வாங்கிட்டாங்க. வெளியூர்லேருந்து வந்து வாங்க வேண்டியவங்க தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். இப்போ கிட்டத்தட்ட கூட்டம் அப்படியே குறைஞ்சிச்சு பாருங்க. எனக்கு பின்னாடி ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. முன்னாடி ஒரு 4 பேர் தான் கிட்டத்தட்ட இருக்காங்க. அம்மாவுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டேன், கூட்டம்லாம் குறைஞ்சிச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு அம்மாவும் சீக்கிரம் வந்துட்டாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரேஷன் கார்டை ஸ்கேன் பண்ணி அங்கே நம்ம கைரேகை வைக்கணும். அதுக்கப்புறம் கையெழுத்து போடணும். கையெழுத்து போடாதவங்க கை நாட்டு வைக்கணும். இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கையில் 3000 பணத்தை கொடுத்துட்றாங்க. ஒரு வேஷ்டி, ஒரு புடவை, ஒரு கரும்பு, அரிசி, சர்க்கரை, இத்தனை ஐட்டமும் ரேஷன் கடையில் ஃப்ரீயாக இந்த பொங்கலுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். கூட்டம் பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. வாங்கி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்போதே நான் ஒயிட் கலரில் ஃப்ரேமர் பெயிண்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கொடுத்தாச்சு. இப்போ 2வது கோட்டிங் கொடுத்து காய வச்சு ஃபைனலாக க்ரீன் கலர் பெயிண்ட் அடிக்கணும். இப்போ 2வது கோட்டிங் வந்து ஃப்ரேமர் வந்து அப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கட்டில் எடுத்து 35 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது. அம்மாவோட கல்யாணத்துக்கு சீர்வரிசையாக வந்த கட்டில்னு சொன்னாங்க. இதோடைய ஸ்டாண்ட் வந்து தண்ணி பட்டு துரு பிடிச்சி வீணாக போயிடுச்சு. ஸ்டாண்டு கலட்டி அந்தாண்ட போட்டுட்டு செப்பரேட்டாக இப்போ வந்து புது ஸ்டாண்ட் வந்து அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2500 சம்திங் வந்து சொன்னாங்க. கட்டிலோட சைஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கடையில் கொடுத்தோம்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு காய வச்சு ஃபைனலாக அந்த கட்டிலுக்கு ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணி கட்டிலாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சோள கருது வித்துட்டு வந்திருந்தாங்க. ஒரு கருது 10 ரூபா தான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போமான்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே அங்கே வச்சிருக்கேன். வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் விளாக்லாம் போட்டிருந்தேன். வீட்டை சுற்றி நிறைய தேவையில்லாத திங்ஸ்லாம் கிடந்துச்சு. அதெல்லாம் இன்னைக்கு தான் கொளுத்திட்டு இருக்கோம். வீட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது. இங்கே தான் தேவையில்லாத திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொளுத்துற இடம். இன்னும் க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அது இன்னொரு நாள் செஞ்சுக்கலான்ட்டு இன்னைக்கு இது வரைக்கும் போதும்னு நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் பெயிண்டிங்லாம் எப்படி கொடுத்துருக்கோம்னு. இப்போ கட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங் கொடுத்தாச்சு. இதை இப்போ திருப்பி போட்டு காய வச்சுருக்கோம். காஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு க்ரீன் கலர் ஃபைனல் கோட்டிங் வந்து கலர் வந்து கொடுக்கணும். இப்போ வீட்டுக்கு சைடில் பாருங்கள், இந்த சைடு தான் இப்போ நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சைடில் வந்து மாடு கட்டுற ஷெட் வந்து போட்டிருக்கோம். இங்கே க்ளீன் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி எங்கள் அம்மா வந்து விறகடுப்பு இந்த சைடில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டுக்கு கஞ்சி வைக்கிறது, சுடு தண்ணி வைக்கிறதுன்னு அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கிற இடம் இந்த 2 பகுதியை தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம் இந்த இடம் எவ்வளோ கஜன்னு திங்ஸ் இருந்துச்சுன்னு. இப்போ ஓரளவு பரவாயில்ல. நாங்கள் தேவையான திங்ஸ்லாம் வந்து மூட்டையில் எடுத்து வச்சுருக்கோம். பழைய பிளாஸ்டிக் பொருளும் இரும்பு பொருளும் மூட்டையில் எடுத்து வச்சுருக்கிறோம். பிளாஸ்டிக் பொருள்லாம் கொடுத்துட்டு வெங்காயம் வாங்கலாம், இல்லைன்னா அது கிலோ கணக்கில் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துக்கலான்ட்டு 2 மூட்டை கிட்டத்தட்ட அந்த சைடில் எடுத்து வச்சுருக்குறாங்க. பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் கேனு அந்த மாதிரி எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். இரும்பு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். தேவையில்லாத இரும்புலாம் கிலோ கணக்கில் வந்து கேட்டாங்கன்னா அதை கொடுத்துக்கலான்ட்டு. இப்போ மெத்த வீட்டுக்கு பின்னாடி சைடுலாம் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது. அடுத்தடுத்து ஒரு நாளாக ஒரு பகுதியாக அம்மா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு 2 பகுதியை சூப்பராக க்ளீன் பண்ணி அந்த திங்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் கொண்டு போய் போட்டு அதை கொளுத்தி விட்டாச்சு. அது நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. எரியும் போது பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கணும். பக்கத்துல ஏதாச்சும் கூரை வீடு வைக்க பொருளாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக கவனமாக நம்ம வந்து அந்த குப்பையை கொளுத்திட்டு இருக்கணும். ஒரு வாளியில பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம எட்ட வரக்கூடாது. எங்கேயாச்சும் அந்த நெருப்பு வந்து பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகி போயிடுச்சுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அதனால பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு இங்கே பக்கத்தில் கூரை வீடும் இல்லை,
பக்கி போடும் இல்லை, அதனால பரவாயில்ல, நான் கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ டைம் கரெக்டாக ஒரு ஈவினிங் 4 மணி போல் ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போகிற டைமு. இவங்க படிச்சுட்டு வர ஸ்கூலில் தான் நான் 8வது வரைக்கும் எங்கள் ஊர் ஸ்கூலில் முடித்தேன். நெக்ஸ்ட்டு 9th விருதாச்சலம் கேர்ள்ஸ் ஸ்கூலு, 10th வளைமதேவி ஸ்கூலு, 11th 12th பிஜிஎம் ஸ்கூலு. ஸோ ஒரு 4 ஸ்கூல் கிட்டத்தட்ட நான் வந்து 12th வரைக்கும் ஸ்கூல் முடிச்சிருக்கேன். நம்ம பசங்களை பாருங்க, பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நானும் இப்போ வீட்டுக்கு உடனே கிளம்பணும், சிதம்பரம் போகணும். ஒரு 3/4 மணி நேரத்துல போய் ஆகணும். இங்க 4:15 வண்டி எடுத்துனா 5 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நம்ம பசங்க வீட்டுக்கு வர்ற டைமு என்னென்ன எடுத்துட்டு போறோன்னு பாருங்க. எலுமிச்சம்பழம், அடுத்து காணு, பால் வந்து அம்மா கறந்து கொடுத்துருந்தாங்க. அப்பா 2 சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஊர்ல இருந்து கிளம்பிட்டேன். எங்க ஊர் பாருங்க, கத்தாழி. இங்க இருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டா சிதம்பரம் ஒரு 5 மணி போல வீட்டுக்கு வந்தாச்சு. தன்சியும் ஸ்கூல் விட்டு வந்துட்டா. வந்ததுமே திங்ஸ்லாம் வந்து காமிச்சேன். சோளம்னா ரொம்ப பிடிக்கும் பாப்பாவுக்கு, சமோசா கொடுத்தேன். எலுமிச்சம்பழம் வந்து பசங்களுக்கு லெமன் ரைஸ் செஞ்சு கொடுப்பேன். பால் வந்து காஃபி, டீ, தயிருக்கு போடுறதுக்காக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு ரேஷன் கார்டுக்கு 3000 அமௌண்ட் வாங்கிட்டு அம்மா வீட்டில் கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த பிளாக்ல சந்திக்கலாம். பாய்.